குடங்குடமா சுமக்க சொன்னான். குடங்குடமா மது சுரந்து மது குடத்தை தலையிலே தூக்கி மதுக்கடல் தனை கடந்து எப்படி தேவர்கள் வருகிறார்களானா 1001 குடமதுவை குடமாது 1001 குடமதுவை குடமா அள்ளுவாரம் குடமறியல சாராய சாராயம் தென்னங்கள்லாம் மாட்டுக்கறி உப்பு கண்டோம் மடுவு மேல சுட்டு வைத்தா ஆட்டுக்கறி உப்பு கண்டோம் 1000 மீன் குழம்பு வைத்து எண்டைய பொரித்து வைத்து மீன குழம்பு வைத்து மது குடத்தை சுமந்தல்லவோ மதுக்கடலை விட்டு வாரார் அவங்க மதுக்கடலை விட்டு வாரார் சுமந்து கொண்டு சொட்டு மது குறைந்துதானா நம்ம சொட்டைய ஓடிப்பானே ஆளுக்கு மது குறைந்தா மகட அடிப்பான செவிட்டோட அலம்பாம வராங்க சிலவே ஒரு புல் எடுப்பார். அடடே சிவநாமத்தை மறக்க வேணும் மகுட நாமும் சொல்ல வேணும் பகவானாம மறக்க வேணும் மகுட நாமும் சொல்ல வேணும் கடவுள் நாமும் மறக்க வேணும் கடவுள் நாமும் மறக்க வேணும் மகுட நாமும் சொல்ல வேணும் ஆதி மகுட நாமோ சிவநாமம் சொன்னி எண்ணா செவிட்டோட அரைந்துடுவேன் பகவானாமம் சொன்னையானா கண்ணு காது மூக்கு எதுன்னு பார்க்க மாட்டேன் சட்டேரு கொடுத்துருவேன் வாங்கின கை நிக்காதுங்க. உடனே தேவர்கள் எல்லாம் இவன் ஆக்கினை சொல்லும் போது பயந்து எப்படியும் போய் உறங்கணும குடிச்சவைய இன்னைக்கு குடிச்சு என்ன பேசுறாங்க தெரியுமா? ஓடி வந்து ஒருவர் ஒன்னா சேர்ந்து மனம் கலங்கி சிந்தையன் வந்து எப்படி அழைக்கிறார்கள் தெரியுமா? தேவாதி தேவர்களே வாருங்கோ நீங்க வாருங்கோ அவை செய்கின்ற அட்டகாசம் பாருங்கோ மகட செய்கின்ற அட்டகாசம் பாருங்கோ தேவாதி தேவர்களே வாருங்கோ 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 அட்டகாசம் பாருங்கோ மகட செய்கின்ற அட்டகாசம் மகுடம் செய்யும் அட்டுளியம் பாருங்கோ பாருங்கோ மகாசிவனிடத்தில் முறையிடுவோம் வாரும் மகுட எப்ப செத்து இவன் போவானோ மன சங்கடங்கள் எப்போ நீங்கி வாழும் மன சங்கடங்கள் எப்போ நீங்கி வாழும் மன சங்கடங்கள் எப்போ நீங்கி அந்த நீசையப்பன் செத்து அவன் போவானோ நிம்மதியா
எப்போ நாம வாழுவோம் கரிமுடிவா எப்போ செத்து போவானோ அது போவானோ அருங்கவலை நீங்கி எப்போ நாம வாழுவோம் அருங்கவலை நீங்கி எப்போ நாம வாழுவோம் அருங்கவலை நீங்கி எப்போ நாம வாங்கடா தேவர்களே இவன் செய்யக்கூடிய அட்டுழியும் அட்டகாசத்துல இவன் கூட இருந்தோம்னு சொன்னா 50 வயசு வரைக்கும் இருக்கவங்களை 25 வயசுலயே கொன்றுவான். பேச்சாலே சிலையும் கொன்றுதாம்ல. அத மாதிரி மகடனுக்கு பயந்து மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அப்படியே தேவர்களும் மூவர்களும் அமரர்களும் அஷ்டத்துக்கு பாலர்களும் அனைவர்களும் ஒன்றாக கூடி கைலாச வாசலை விட்டு நாம கைலைக்கு ஓடி போயிடணும்னு அப்படியே ஓடி வருகிறார்கள். கைலாச வாசல்ல வந்து கடவுள் பகவான்கிட்ட சொல்லுகிறார், இறைவா ஆண்டவா என் கடவுளே என் கரை கண்டா கந்தா கடவுளே என்று இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு அஷ்டத்துக்கு பாலர்கள் தேவதேவ மூவர்கள் எல்லாம் ஓடி வந்து ஆண்டவா பகவானே அந்த அரும்பாவி மகிடாசுரன் செய்யும் அட்டுழியை எங்களால தாங்க முடியல ஐயா. மகுடே செத்து எப்போ போவான் சாமி சிவனோட வாழ்வதற்கு மகுடம் எப்போ செத்து போன நிம்மதியா நாங்க வாழ என்று சொல்லி தேவரெல்லாம் கண்ணீரை வடிப்பாரா கண்ணீர கடவுளோட சொல்லுவாரா போஞ்சத்து ஆவேன் போவானோ நிம்மதியா எப்போ நாம வாழுவோம் என்று தேவர்களும் மூவர்களும் அழகு வாராம் புலம்பு வாராம் அரனிடத்தில் சொல்லுவாரா அவர் அரனிடத்தில் சொல்லுவாரா போடே போடே சொல்லுவாரா உங்களுக்கு பகவான் பட்டம் வேண்டாம் ஐயா பார்க்கடலில் போய் சாவு போறாடே சிவனார் பட்டம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா செத்து நாங்க மடிய போறோம் வேண்டாம் வேண்டாம் உங்க பட்டம் ஐயா உங்க பட்டம் என்று வெறுப்பாக பேசுவாரா ஆமா உங்க பட்டம் உங்க பட்டமும் வேண்டாம் பதவி வேண்டாம் எங்க வேலையை டிஸ்மிஸ் பண்ணி கொடுங்க. அன்னைக்குன்னா காளிமார்கள் எங்களை படாத பாடுபடுத்தினா பால் குடம் சுமந்து வந்ததுக்கு இன்னைக்கு மகுடாசுரன் அழைச்சிக்கிட்டு போய் மது குடம் சுமக்க சொல்லி மண்டையில குட்டி இருக்கான் பாருங்க மண்டையில புடைச்சுக்கிட்டு இருக்கு மண்டை எங்க முதுவை பாருங்க ஒவ்வொரு அடி எங்களுக்கு ஒவ்வொரு இடி மாதிரி இருக்கு அப்படின்னு 8 பேரும் எல்லோரும் போய் சொன்ன உடனே அப்பந்தான் பாக்காரு பகவான் மகுடாசுரனுக்கு அப்பா அழியுங்காலம் வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு பிரம்மனை கூப்பிட்டு ஏ காளியர்கள் எல்லாம் இப்பந்தான்ப்பா கூப்பிடணும் அப்படின்னா அம்மா முப்படாதிய கூப்பிட்டாரு ஏ முப்படாதி ஏ சந்தனம் மாறி
ஏ தாயி துர்க்க ஏ பார்வதி ஏம்மா ஓடியா பார்வதினா என்னன்னு கேட்டு ஓடியாரா பக்கத்துணையா ஓடியாந்தல்ல மகடாசுரன் அழியங்கால வந்தது. சரி இப்ப போனையானா அவனை சம்காரம் பண்ணி வரலாம் தாயினாரு. மகனை அழைப்பதற்குத்தான் மங்கை காளிகள் உதித்திருக்கும். ஆனா அவனை அழைத்து வர வேண்டுமானா அதற்கான வரம் எங்களுக்கு வேணும். என்ன உரம் உனக்கு வேணும்? ஆக்கு வரும், அழைக்கு வரும், கொல்லு வரும். மகடனை சம்காரம் செஞ்சா அவன் மறுத்து என்கிட்ட வரம் கட்டாமனா நான் கொடுக்கணும்ல. அதனால எனக்கு அத்தனை வரம் தானா. ஆக்கு வரம், அழைக்கு வரம், கொல்லு மெல்லு வரம் எல்லாம் வாங்கிக்கிட்டு சிங்கமுக தண்டியல் சிவன் கொடுத்த பாக்கியம், கப்பரை, திருப்பரம்பு, திரிசூலம் இத்தனையும் கையில கொடுத்தாரு. வாங்கிக்கிட்டு சொல்லுதா மகட சங்காரம் முடிச்சிட்டு வந்தா எனக்கு எடப்பாகம் தருவியரா? இந்த கைலாசத்துல பாதியை பிரிச்சிடணும். பாதி உங்களுக்குன்னா பாதி எங்களுக்குன்னா அப்படின்னு தாரமனார்லாம் தங்கச்சியிட்ட சொன்னா, ஏட்டியா நான் வருவது வரைக்கும் இங்கே இருங்க, நான் மகடனை போய் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று என் மங்கையான முப்படாதி ஆனவள் சிங்கமுக தண்டியலிலே ஏறி கைலாச வாசல் விட்டு கருண செங்கிலி மலை கடந்து போஷ ராஷா பட்டணம் புகழ்வெறிய நாடெல்லாம் விட்டு மகிஷாசூரன் வாழும் மச்சரிசி வனத்துக்கு ஓடி வாரா. எங்க வாரா? மச்சரிசி வனத்துக்கு வாரா. அந்த மச்சரிசி வனத்திலே வந்து பாக்குறா மகடாசுரன் நல்ல குரட்டை போட்டு உறங்குதான், குரட்டை போட்டு உறங்குதான். ஓடதான் ஒரு குரட்டை பாக்கா முப்படாதி அம்மா. ஏப்பா இவன் கிட்ட இப்ப போக முடியாதோ? உறக்கத்துல கொண்டா என்ன வரும் நமக்கு? 1 கோடி பாவம் வரும். 1 கோடி பாவம் தூக்கத்துல கொன்னோம்னு சொன்னா அந்த துரோகம் நம்மள சும்மா விடாது. ஒரு மனிதன் அசந்து உறங்கினா உசுப்ப கூடாதியா? சரி உறங்கினா உறங்கட்டுமே செத்த. என்ன முடியும்? 9, 8, 35 குசுப்பையிலயும் மணி என்ன அப்படிங்காரு. சரி மணி 8:45 ஆச்சு அப்படின்னாச்சு. அப்படியா? சரி இல்லையா? அத மாதிரி பாருங்க, மேக்க தலைய வச்சு கிழக்க காலை நீட்டி உறங்கினா இவனை உறக்கத்துல கொண்டா 1 கோடி பாவம் என்று எங்க அம்மாள் அதிபதியான முப்படாதியானவள் சிங்கமுக ஆசனத்தில் அந்த மகடாசுரனை இருந்து வதை செய்ய வேணும் என்று அதே கோட்டையெல்லாம் அவ எப்படி எத்தரா தெரியுமா? அதே கல்லால கோட்டையெல்லாம், கல்லால கோட்டையெல்லாம் பாலால எத்துவார், எங்கலத்தால் கோட்டையெல்லாம் விரலால எத்துவார். கோட்டை இடிந்த போதே, கோட்டை இடிந்த போது இந்த கொடி முடிவா முடிக்கல, அந்த கொடி முடிவா கொட்டடிந்த போது அரும்பாவி முளைக்கலை. மகுடா மகுடா என்று மகுடா மங்கை முப்பிடாதி சத்தம் போட்டா, மகுடா மகுடா என்று அப்ப மகுடா சூரே மொழிகளே மொழிகளே பார்த்தாலே முப்பிடாது அசையலைய நகழலைய என்று மூத்த மகன் கணபதிய முன்னால வரவழைத்தா அரும மகன் கணபதியும் யானை போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அம்மா முன்னால் வருவானா, அம்மா முன்னால் வருவானா வருவானா வடிவம் கொண்டு அப்ப யானை கொண்டு ஏகுவாளா, யானை அது முதைத்த போது மன்னனந்த மகடாசூரே யானை காலு அகந்த காலு அவன் மேல இப்படி மிதிக்க அவனுக்கு பஞ்சு வச்சு பவுடர் போட்ட மாதிரி இருக்கும்.
ரெண்டு தான் இருக்கும். அதனாலே அம்மா யானை மிதிச்சும் அவன் அசையல. அப்படின்னா 1000 வெள்ளாட மகுட மேலாணி அணியாக எவுகின்றான். ஆடாதுதான் மிதித்த போது அரும்பாவி அந்த மகுடாசூரே காட்டெரும்பு கடித்ததென்று கண்ண தட்டி பாவி முழிப்பானா சுத்தேரும்பு கடித்ததென்று அதை கடித்ததென்று செவியமாவே தடவுவானா அம்மா கடித்ததென்று அப்போ இதுதானா சமயம் என்று சிங்கே முகே தண்டிகளில் சீரியாவா கோபம் கொண்டா திரிசூலத்தை அம்மா கையில் எடுத்தா சூலம் கொண்டு மகடன குத்துவாளா ஏ குத்துவாளா பாசத்தால மகடன குத்துவாளா மகடாசுருடைய ரத்த மதம் அச்சரிசி வனத்திலே விழுந்த போது ஒரு சொட்டு தான் விழுந்துச்சு. 1000 மகடனாகவே ஓடி வருகின்றான். உடனே துர்க்கையா மாறுதா 1000 மகடனையும் ஓடித்தலை அறுக்க வேணும் என்று இவ துர்க்கையாக மாறுவாளா அம்பிகையா முப்புடாதி ஓடித்தல அறுப்பாளா அறுக்கறுக்க தலை முளைக்க அறுக்கறுக்க மகட சங்காரம் முடிப்பாளா சங்காரம் தலைய அறுக்க 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 முளைக்கு தலை. இவ துர்க்கையா மாறி ஓடி ஓடி தலையறுத்தா. மகடன் தலை 10 அடிக்கு அப்பால போய் பறந்து கலகலகலன்னு சிரிச்சு அம்மா கிட்ட பேசுது. ஏமோ ஏ முப்படாது நான் மாண்டாலும் பரவாயில்லம்மா எங்க அம்மாளா வந்து என்ன கொண்டுட்ட பாத்தியா போயிட்டு வா. ஆனா நான் மாண்டாலும் பரவாயில்ல தாயி மாதாயுருக்கு இடமெல்லாம் இந்த மகடனுக்கு ஒரு இடம் வேணுமா அப்படின்னு கேட்டான். உடனே அம்மா கலகலகலன்னு சிரிக்கா. பாத்தியா சாவக்கூடிய நேரத்துல கூட நம்ம மகன் நம்ம கிட்ட இடம் கேட்கறானு இவனுக்கு கண்டிப்பா வரம் கொடுக்கணும் அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என் பக்கத்துல மத்திரம் இல்லடா நாங்க அக்கா தங்கச்சி 8 பேர் எங்கெல்லாம் இருக்கோமோ எங்க முன்னால உனக்கு பலிபீடம் ஒலிபீடமா மகுடப்பீடம் தாரண்டா. என்ன பீடம்? மகிடப்படம் போட்டு தாரோம் அப்படின்னு மாதாளான முப்படாதி அம்மா சொன்ன உடனே வரத்தை தாமா அப்படின்னு கேட்டான். உடனே சக்தி முப்படாதி எப்படி அவனுக்கு வரம் கொடுக்கிறானா 400 இடங்கள் எல்லாம் இடங்கேழல் 400 இடங்கள் எல்லாம் இடங்கேழல் நீ இருக்க வேணும் அப்பா மாப்படப்பு அம்மாளுக்கு மாமுசம மகடனுக்கு மகட புள்ளு மாவு அம்மாளுக்கு புள்ளு மாறி மகடனுக்கு பழவையும் அம்மாளுக்கு பழவகையும் இங்க படைப்பதெல்லாம் மகடனுக்கு
படைப்பது அம்மாளுக்கு பொங்கி படைப்பதெல்லாம் மகடனுக்கு வாழ்த்திய வரம் கொடுத்தா செவ்வேளி தாயாருக்கு செங்குட்டி மகளருக்கு பல வகையும் அம்மாளுக்கு அடடா பச்சரத்தோ ஒன்றனுக்கு பச்சரத்தோ மகுடாசுரனுக்கு வாழ்த்தி வரம் கொடுத்தாள் முப்படாதி அம்மா. அம்மா அப்பா நான் இருக்கு இடமெல்லாம் நீ மகனாக இருப்பா. முன்பூச எனக்கு பின்பூச உனக்கு. அம்மாளுக்கு சக்கரை பொங்கலோட சைவத்தோட எனக்கு துள்ளு மாவு புட்டமுது செவ்வெளனி பல வகை இதெல்லாம் அம்மாளுக்கு. செங்குடா விட்டுதாங்கல்ல செங்குடா துள்ளுமரி துள்ளு மாவு எனக்கு துள்ளுமரி உனக்கு. நான் உன் தலை அர்த்தம்ல அம்மா அதனால நீ செங்கடா தலையறுத்து அந்த காலை ஒடிச்சு அதை வாயில கொடுத்து அதுக்கு அங்க வச்சிடணும் மேல அம்மா தலைக்கு மேல வச்சு பூஜை நடக்கணும். சரி அப்படின்னு வரம் கேட்டா அம்மா அம்மாள் கேட்ட வாக்குப்படி மகிஷாசுரனுக்கு இடம் கொடுத்துட்டு இவ ஆங்காரத்துல எல்லாம் வாரா அம்மா இவ கோபத்தை நாம குறைக்கணும். சரி இதுக்கு என்ன வழி பார்க்கணும்ல ஐயா அப்படின்னு கோபத்தை குறைப்பதற்காக வேண்டி சிவபெருமான் இவ வரக்கூடிய வழியில போய் அவர் சுய சுரூபத்தை குறைச்சு பிள்ளையா போய் படுத்துக்கிட்டாரு. எப்படி படுத்துக்கிட்டாரு? சின்ன பிள்ளையா போய் படுத்துக்கிட்டாரு. இவர் சின்ன பிள்ளையா போய் படுத்த உடனே குவானு குரல் கொடுத்தாரு. இவ ஆங்காரத்துல வந்து புள்ள சத்தத்தை கேட்டவ பதறுதா. ஆத்தாடி இந்த காட்டுக்குள்ள பச்சை புள்ள சத்தம் கேட்க என்ன அப்படின்னு ஓடி வந்து செடியை நீக்கி பார்த்தாரு. ஒரு வட்ட பாறையில படுத்து கிடக்காரு. ஆமா அள்ளி அப்படியே அரவணைச்சு மார்போட மார்பாக அணைத்த உடனே பகவா என்ன செய்கிறார் தெரியுமா? அவ கையை விட்டு நழுகுவாரா கையை விட்டு நழுகுவாரா கண்ணல் வாயிரவர் நிறவண்ண சுருவமாக எடுப்பாராம் பகவான். அம்பிகையா முப்பிடாதி வைக்கப்பட்டா தலை குனிந்தா தலை குனிந்தா அவளோ வடமுகமா திரும்புவாளா திரும்புவாளா அம்மையா தலை குனிந்தா முகமானவதான் வடமுகமா திரும்பு வாழந்திரும்பும் அப்பம் பார்த்தாரே பகவான் எடுத்த சொருபத்துக்கு பண்டுமல சார்வதியில வட்ட பாறையில ஒரு சொருவ குழந்தையாக ஒரு சொருவ நிராவண வடிவம் கொண்டார்ல. அதனால வண்டிக்கார வைரவ கடவுள் என்று பெயர் கொடுத்து உனக்கு இவன் தானே காவல் மகன் வாழ்த்தி வரம் கொடுத்தார். வைரவருக்கு வல்ல எட்ட கையில் கொடுத்தார். வாழ்த்தி நல்ல வரம் கொடுத்து வல்லையும் கையில் கொடுத்து போத்தி நல்ல வரம் கொடுத்து பொன்பிரம்ப கையில் கொடுத்து வைரவர் அழைத்து கொண்டு மகுடாசூரனோட மச்சரி சிவனத்தை விட்டு மாணிக்க கைலாசம் ஓடிவாரா. ஆமா ஆமா ஆமையா மாணிக்க கைலாசம்
பகாசுரனோட வண்டிக்கார வைரவ கடவுளோட சரி வாழ்த்தி வரத்தை கொடுத்து ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு கைலாசத்துக்கு வாரா முப்படாதி அம்மா. அத்தான் மகடனை சங்காரம் செய்ய போ சொன்னீங்க. சரி சங்காரம் செய்தேன். இடப்பாகம் தாரம்னு சொன்னீங்களே, பிரிக்கலா பிரிக்கலையா சொல்லுமையா? மகடனை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். மாப்படப்பு உனக்கு, மாமச படப்பு மகடனுக்கு, புட்டமுது உனக்கு, பொங்குவது மகை மகடனுக்கு, பழவகை உனக்கு, பச்சை ரத்தம் மகடனுக்குன்னு கூட்டிக்கிட்டு வந்திருக்கிய. உனக்கு நல்லா இருக்கா? இங்க இருக்கல் ஆகாது. உன் தங்கச்சியெல்லாம் கூட்டிக்கிட்டு இறங்கிரு பூலோகத்துக்குன்னாரு. ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. என்ன நீர் வரணும்னா வரணும், நீர் போகணும்னா போவ. நாங்க என்ன தவிடு தனி பிள்ளைகளா? இல்ல நாங்க பைத்தியார பிள்ளைகளா? பூலோகம் போகணுமானா இன்னும் எங்களுக்கு புகழ் பெரிய வரமெல்லாம் வேணும். என்ன வர வேணும்? என்ன வர வேணும்? நீ என்ன வரம் கேட்டிய தர தயாரா இருக்கேன், கேட்டுரு. கேட்காம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னைய பரியாசப்படுத்திக்கிட்டாலையாத உனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னார்ல. உடனே அம்மா முப்படாதி, சந்தனமாரி, உச்சினி மகாளி, துர்க்கை பார்வதி அம்மா 8 பேரும் ஒன்றாக கூடி பூலோகத்துல போய் நாங்க ஒரு மானிடரை அடிமை கொண்டு அவன் மேல அருளாகி நாங்க சாமி ஆடணும்னா மனிதன் என்ன பேசுவான்? மனிதன் நீசமான மனதவனுக்கு. நான் சாமி ஆடும் போது அவன் என்ன பேசுவான் தெரியுமா? என்ன சாமி ஆடுதான்? விடிய காலம் வந்த சாமி விடிய விடிய ஆடுதான் பத்தியா? ஆத்தா வரளவு மேல பேத்துக்கிட்டு அப்படின்னு என்ன ஒருத்தன் எடக்கு பேசுவான், எடக்கு பண்ணுவான். சாமி ஆடுத பொம்பளைய பார்த்து இன்னைக்கு சில பொம்பளை சிரிக்கல எடக்கு பேசிக்கிட்டு சாமியை பாரு அவளுக்கு. அவளெல்லாம் நான் பரிசோதிக்கணும்னா என்ன எடக்கு பேசினவள, என்ன ஏடாசி பேசினவள, என்ன நையண்டி பண்ணினவள, அவளெல்லாம் நான் பரிச்சை செய்ய வேணுமானா பகவானே எனக்கு முத்து வர வேணும். என்ன வர வேணும்? முத்து வரம்மா. அது என்ன முத்து? அது வந்து நல்ல முத்து, சொல்ல முத்து, அவர முத்து, துவர முத்து, அந்த முத்துக்கள்லாம் எனக்கு தேவைப்படுது. அப்படி சொல்லுங்கத்தான். அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு தாங்கத்தான் அப்படின்னு கேட்டா. அம்மா விவரமா சொல்லுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, சொல்லுங்க நான் எதை தரணுமோ தாரமனாரு. உடனே அம்மா முப்படாதியும் சந்தனமாரி, உச்சினி மகாளி, துர்க்கை பார்வதியா அத்தானிடத்துல எப்படி கேட்கிறாளானா, எப்படி சாமியா? மஞ்சள் சீரிய முத்து, சிறிய முத்து, மன்னர்களும் ஆண்ட முத்து, ஆண்ட முத்து, பாசி சீரிய முத்து, பாண்டவர்கள் ஆண்ட முத்து, பாவமுத்து, பயத்த முத்து, பச்ச முத்து, வரங்கள் அல்லே ஐயா வரங்கள் அல்லே எங்களுக்கு பகவானை தரவே வேணும். காய்ச்சல் வாரும், தும்மல் வாரும், வாந்தி பேதி வயத்தோட்டோ, உப்பாட சிச்சிலி பூ, கொம்பம் பேதி வரங்கள் வேணும். என்ன வரங்கக்கா? என்ன வரங்கக்கா? பேதி வரங்கக்கா. அதனால எங்களுக்கு 8 பேர்களுக்கும் வாந்தி பேதி, வயத்தோட்டம், குப்பாட சிச்சிலிப்பு, கொம்பம் பேதி, கொழுவம் பேதி இத்தனையும் தந்தா எங்களுக்கு போதாது சுவாமி. விதவிதமான முத்துக்கள் எல்லாம் வேணும். எங்களுக்கு சீனரி முத்து வரும், சிவனர் அள்ளி கொடுக்க வேணும். கத்தேரி முத்து வரும், கடவுள் அள்ளி தர வேணும். பூசணி முத்து வரும், எந்த புண்ணியரை தர வேணும். எங்களுக்கு பூசணி முத்து வரும்,
முத்து தவற முத்து அள்ளி நீங்க தர வேணும் ஆண்டவனே பகவானே பாவமுத்து பயத்த முத்து பாவமுத்து பயத்த முத்து இந்த பகவான் அள்ளி தர வேணும் சகல கோடி வரங்கேளல சங்கரே தரவே வேணும் தரவே வேணும் தரவும் வேணும் அப்படி 8 பேரும் கேட்ட போதோ ஈசனான பகவானோ தேவி சீரு முப்பிடாதி சந்தன மாரியம்மா உச்சி கண்ணில் பிறந்தவளா உச்சினி மகாளி துர்க்கையாம் பார்வதியா காளி காந்தாரி கனக துர்க்கையம்மா 8 பேரை அழைப்பாரா 8 பேரை எடுத்து கொடுப்பார வரமதையும் எடுப்பாரம் பகவானும் ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு விதமான முத்துக்கள் பாவமுத்து கயத்த முத்து சீனேரி முத்து பூசணி பொடலை அவரை துவர வெண்டரி முத்து நல்ல முத்து சொல்ல முத்து சோன முத்து அத்தனை முத்தையும் எல்லோருக்கும் 8 பேருக்கும் விதவிதமா பொட்டணமா கட்டி கொடுக்காரு. ஆமா முத்துவரத்தை வாங்கிக்கிட்டு முப்படாதி அம்மா சொல்லுதா சந்தன மாதிரி துர்க்க பார்வதி உச்சினி மகாளிட்ட ஏட்டி மகட சங்காரம் முடிச்சிட்டு வா எடப்பாக இந்த ஆரம்பம்னு சொன்னாரு. நல்ல நாளை பார்த்து பூலோகத்துக்கு போவோம். இவர் போங்கன்னு சொன்ன உடனே நம்ம போகப்படாது அப்படின்னு தங்கச்சிகளை கூட்டிக்கிட்டு அவ கூட்டமிட்ட படைகளோட கைலாசத்துல ஒரு பக்கத்துல திருவாத்தி மூடுல கூடாரம் அடிக்கா. எப்படி கூடாரம் அடிக்கா? எப்படி வெயில் அடித்தா வீற்றிருக்க அவளுக்கு வெங்குலத்தால் கூடாரம், மழை பொழிந்தால் வீற்றிருக்க அம்மாளுக்கு மாணிக்க கூடாரம். அப்படி கூடாரங்களை அமைத்து கல்கோட்டை போட்டு 8 பேரும் முத்தோட தங்கி இருக்கிறாள். இவ தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல நாரதரு வாராரு அம்மா காளிமார்கள் பக்கத்துல. நமோ நாராயணா வாருமையா வாருமையா வாரும் உம்மத்தான் காங்கல்னு தேடுனேன். அதாவது நாரதா தேடணும்னு இரு வந்துட்டீரு, என்னவே வந்த விவரம் என்னையா சொல்லுமையா? சரி ஐயம்மா காளியர்களே, இதெல்லாம் ஒரு பொட்டணமா வச்சுக்கிட்டு கூடாரம் போட்டு குத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் என்னதுமான்னு கேட்டாரு. இது தெரியாதா தாத்தா? இதுதான் முத்து. இது சீனரி முத்து அண்ணா வச்சிருக்காரு எங்க அக்கா. கத்தரி முத்து அது வெண்டரி, இது தக்காளி, அது பாவை, அது பயத்த முத்து, மஞ்ச முத்து அப்படின்னு ஒவ்வொரு முத்தா சொன்னான். அப்படியே இதெல்லாம் என்ன பச்சை முத்தாதாயி? இதையா பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுத்தாரு? ஆமா அள்ளி கொடுத்தாரு. நாங்க வந்திருக்கோம் முன்னாளுவோம். ஏட்டி முத்து முளைக்கலையான்னு பாத்தீங்களாமான்னு நாரதர் கேட்டார்ல. உண்மைதானே? முத்து முளைக்கலையோ
அப்படின்னு சொல்லி பரீட்சை செய்ய வேணும் என்று 8 பேரும் தங்கி இருக்கா கூடாரத்துல. பகவான் அன்னைக்கு தான் கைலாசத்திலிருந்து புறப்படுதாரு படி இழக்கிறதுக்கு. பார்வதா தேவி பகவானை அழைத்து மரக்காத்தனை எடுத்து மறையோனுடைய கையில் கொடுத்தா, பக்காத்தனை எடுத்து பக்தாவுடைய கையில் கொடுத்தா, நாளை திணை எடுத்து நாதனுடைய கையில் கொடுத்தார். ஆண்டவன் பகவான் படிகள் எல்லாம் வாங்கி கொண்டு 6 புகணம் 7 14 உலகம் 224 புகணம் இப்படி எல்லாம் இறைவன் பகவான் வந்து கல்லுக்குள் வாழும் தேரைக்கும் தாயார் கற்பத்தில் வளரும் சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சிக்கும் பச்சைக்கும் பறவைக்கும் ஈயுக்கும் எறும்புக்கும் 84 கோடி சிவராசிகளுக்கும் இறைவனை படியிழந்து நம்மளை காத்து ரட்சித்து அப்படியே அவர் கைலாசத்தை நினைக்கின்றார். கடவுளும் கைலாசத்தை நினைக்க இவளும் அவர் எப்ப வருவார்னு எதிர்பார்க்கார். சரி, இப்ப வந்துட மாட்டாரா? செத்த சென்று வந்துட மாட்டாரா அப்படின்னு வெளிமேலே வெளி வைத்து தேடி அந்த சிவனுக்கு எப்படி உபசரிக்கிறாளானா, அவளோ படி இழந்த பகவானுக்கு பாதம் தொட்டு கழுகுவா, பாரிசாத மலர்கள் தோய் களைப்பு ஏழை பெற்றி கையிலுக்குள்ளே அழைத்துவா. படி இழந்த பகவானு பால்வளமும் கொடுப்பாளா, இறையளந்த ஈசனுக்கு இறையளந்த அவை அழைப்பாரே, இறையளந்த ஈசனுக்கு ஆண்டவனே பகவானே உண்ணுங்க உண்ணுயன்று உபசரித்தா பார்வதியா, அருந்துங்களே சாமி என்றும் அருந்துங்களே ஆதி சத்தியம் உபசரித்தா, அருந்துங்களே சாமி என்று அப்படியே சாப்பிட்டு தங்களை பாரு சத்திய சிவனமாக தாம்பூலங்கள் தான் உகர்ந்து சுக்கட்டங்கால் மண்டபத்து விளையாடுவா. ஆடுகிற வேளையில் அம்பிகையா பார்வதியா ஆண்டவனே பகவானே அகில இந்த உலகத்தில படியளந்த தத்துவத்தை பார்வதிக்கு சொல்ல வேணும், இடையளந்த மைமை தன்ன ஈஸ்வரிக்கு சொல்ல வேணும். பார்வதியா கெட்ட போது பார்வதியா அந்த பகவானும் அது சொல்வா. ஆதிபராசக்தி ஆண்டவன் பகவானிடத்திலே கேட்டால், ஆண்டவன் பகவானிடம் கேட்டவுடனே அம்மா நான் அகில உலகமெல்லாம் போனேன், நான் அசைந்தால் அசையும் அகில உலகம், நான் நகழ்ந்தால் நகழும் நான் படைத்த உலகம். என் அருள் இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த உயிரும் வாழ முடியாது. நான் தூசிலையும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன், அடிக்கிற காற்றுல அமருவேன், நினைக்கவங்க நெஞ்சில போய் நான் குடிகொள்வேன். அதான் சொன்னா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமான்னா, அத மாதிரி நெஞ்சுக்குள்ள இறைவனை நினைச்சிட்டா வந்து குத்து வச்சிருவாரு. ஆண்டவன் பகவானே அல்லும் பகலும் 60 நாளில மனதிலே நினைத்து இருப்பவர்களுக்கு என்ன நினைப்பவருக்கு சிவ பட்னியே கிடையாது. பார்வதி முள்ளியும் கொடுத்தேன் அமுத அளந்தும் கொடுத்தோம்னாரு. இப்படி தினமும் இவர் படி இழக்க போவ கைலைக்கு வர நாரதர் கலகத்தை மூட்டிட்டார, முளைக்கலையான்னு பாருங்கன்னு. அன்னைக்கு பகவான் படி இழந்த கைலாசத்தை திரும்பி பார்த்து வருகிற பொழுது 8 பேரும் மனசுக்குள்ள நினைக்க, ஏட்டி இவர் நடக்காரு, மத்தம் கொடுத்த வரோம் முத்து முளைக்கலையான்னு யாரு மேல போட்டு பார்க்கலாம். அதனால பாருங்க தேவர் மேல அள்ளிப்படுவோமா, அவங்க எல்லாம் நமக்கு திருப்பணி செய்யக்கூடியவங்க.
அப்ப அன்னைக்கு அக்கா பார்வதி புருஷனை பிள்ளையா வச்சுக்கிட்டு இல்லைனால தலைமரம் பாந்தா பலமரம் வாழும்னு சொல்லியிருக்காங்க. தலைநாளையில பிறந்த பிள்ளைய இன்னைக்கும் கஷ்டப்படக்கூடாது குடும்பத்துல. அதனாலே அம்மா காளியர்கள் அக்கா மேல போடக்கூடாது. காய்ச்ச மரத்துல தாண்டி கல்லறி நெல்லறி விழணும். வடிகளந்து போறாரு பாரு பகவான். அதனாலே காய்ச்சல் தும்மல் கைகால் உளைச்சல் வரத்தை ஆகுவோம். இது பழிச்சிருச்சுன்னா அள்ளி விதைச்சிருவோம் அவர் மேல அப்படின்னு படிகளந்து போறவருக்கு கைகால் உளைச்சல் வரத்தை ஏவுகிறாள். படிகளந்து பகவான் நடந்து கையிலே நோக்கி வருகிற போது அவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? படிகளந்த பகவானுக்கு படிகளந்த பகவானுக்கு கைகால உளையோதையா காய்ச்சல் அதுவும் அடிங்கோதையா காலு ரெண்டும் பின்னோதையா நடக்கத்தான் முடியாமல் நடை தளர்ந்து வாரார பார்வதியே பைங்கிளியே ஒரு நாளும் இல்லாத திருநாளாயிருக்குலம்மா காய்ச்சல் அடிக்குதம்மா எனக்கு காந்துதம்மா திரிகுமெல்லாம் கண்மொழிக்க முடியல கை கொடி நீ போட்டுத்தாமா உலகு போட்டு கொடி நீ போட்டு முக்கணருக்கு கொடுக்க வேணும் ஜீவட்டு கொடி நீ போட்டு ஈசனுக்கு தர வேணும் சுக்கு போட்டு கொடி போட்டு அத்தா சுக்கனுக்கு கொடுக்க வேணும் போடு போடு காலத்துல காய்ச்சல் அடிச்சாலும் காலு உழைஞ்சாலும் மேலு வலிச்சாலும் கை மருந்து தான் கொடுப்பாங்களாம். கை மருந்து தான். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.